மக்கா, இந்திய தொலைக்காட்சிகளில் சுமார் 54 மாதங்களுக்கு பிறகு திமுக கூட்டணி போராட்டம் பண்ணிருக்கியா? மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் இல்ல, மக்கள் விரோத ஸ்டாலின் கவர்மெண்ட்டை காப்பாற்ற போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை பார்த்த மக்கள் வேதனையோட சில கேள்விகளை கேட்கிறாங்க. எதுக்கு கருப்பு துண்டு போட்டோம்னே தெரியாம கருப்பு துண்டோட சுத்துறவர், எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம்னே தெரியாம கட்சி நடத்துறவர், எல்லாரும் சேர்ந்து திமுக கொடுத்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. வங்கி கணக்கில் காசு கொடுக்கறவங்க சொன்னா செஞ்சுதானே ஆகணும். அதாவது இந்த கும்பல் மக்களோட வாக்குரிமையை காப்பாற்றி கொடுக்க போகுதான் பாஸ். அதை மக்கள் காப்பாத்திப்பாங்க. பிஎல்ஓ கொடுக்கிற விண்ணப்பத்தை ஃபில் பண்ண தெரியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இல்லை. மக்கள் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, 54 மாசம் எங்க போனீங்க? சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கரண்ட் பில் உயர்வுன்னு மக்கள் பிரச்சனை எதுக்காவது இப்படி ஒன்று கொடுத்தீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க போன பிள்ளைய திமுக காரன் சீரழிச்சான். கோயம்புத்தூர்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைய 3 திருட்டு நாய்கள் சீரழிச்சது. விழுப்புரத்துல 10வது படிக்கிற பச்சை பிள்ளைய போலீஸ்காரரே சீரழிச்சிருக்கிறாரு. திருவண்ணாமலையில சாமி கும்பிட வந்த பிள்ளைய தாயோட கண்ணு முன்னாடியே 2 போலீஸ்காரங்க சீரழிச்சாங்க. அன்னைக்கெல்லாம் எங்க சார் இருந்தீங்க? இன்னும் நிறைய இருக்கு. வாக்குரிமையை காப்பாற்றி கொடுப்போம்னு போராடுறீங்களே, பெண்களை பாதுகாப்போம்னு ஏன் போராடல? கள்ளச்சாராயம் குடிச்சு 100 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. கஞ்சா விற்க சொல்லி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களை ரவுடிகள் மிரட்டுதாங்க. கஞ்சாவை போட்டு கண்ணில் பட்டவனெல்லாம் விட்டுறான். ஏன் சார் அதை கண்டிச்சு போராடல? போராடுனா உங்க ஓனரோட லட்சணம் வெளியே தெரிஞ்சிடும்னா. அதாவது வங்கி கணக்கில் வாங்கின காசுக்கு விசுவாசமா இருங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா மக்கள் எல்லாரும் ஏமாளிகள்னு நினைக்க கூடாதுல்ல. உங்க ஓனரை காப்பாத்த நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க, சரி. நாங்க எதுக்கு சார் உங்களோட சேர்ந்து ஒப்பாரி வைக்கணும்? முட்டுச்சந்தில் நின்று முழக்கம் போட்டு மக்களை ஏமாத்த முடியாது சார். இன்னைக்கு மக்கள் தெளிவா சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் வாக்குரிமையை எப்படி காப்பாற்றணும், எப்படி அதை பயன்படுத்தணும்னு. அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்லுதாங்க.